ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 46ஆம் அத்தியாயம். கும்படகன் மாத்ருஹத்யத்திலிருந்து விடுபட்டான். வசுசேனன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் மிகவும் வீரம் மிக்கவன். 2ஆம் இந்திரன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு தவறுக்கு தாராள மனப்பான்மை கொண்டவன். அவன் காசி மன்னனின் மகள் வசுமாலினியை திருமணம் செய்து கொண்டு வாஜபேயம், அஸ்வமேதம், ராஜசூயம் போன்ற பல யாகங்களை செய்தான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி அவனுக்கு ஒரு விமானத்தை வரமாக அருளினார். அவன் முழு பூமியையும் வென்று நல்லொழுக்கத்துடன் ஆட்சி செய்தான். அவனுக்கு சந்ததி வரம் கிடைக்கவில்லை. எனவே அவன் ராஜ்யத்தை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் காட்டில் 100 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தான். அவன் ஒரு மகனுக்காக பிரார்த்தனை செய்தான். ஆனால் அரசியார் ஒரு மகனை கேட்டாள். சிவனும் பார்வதியும் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்து ஆசீர்வதித்தனர். அவர்கள் நகரத்திற்குள் திரும்பினர். சிறிது நேரத்திலேயே ராணி ஆண் மற்றும் பெண் இருவரின் அடையாளங்களுடனும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அரச தம்பதியினர் துக்கத்தில் மூழ்கினர். அந்த நேரத்தில் வாமதேவ முனிவர் வந்து மனதை பிளக்கும் கதையை கேட்ட பிறகு குழந்தை 3 ஆண்டுகள் ஆணாகவும் அடுத்த 3 ஆண்டுகள் பெண்ணாகவும் இருக்கும் என்றும் இது மாறி மாறி தொடரும் என்றும் அரசரிடம் தெரிவித்தார். கவலைப்பட ஒன்றுமில்லை. சிவபெருமானின் ஆசி அவனிடம் இருந்தது. அந்த குழந்தை அவனை மகிழ்ச்சியாகவும் தகுதியுடையவனாகவும் மாற்றும். மகன் வளர்ந்து பிரம்ம வித்யையுடன் ஆயுத கலையையும் பயின்றான். காலப்போக்கில் அவன் கேகய தேசத்து மன்னனின் மகள் மாதவியை திருமணம் செய்தான். ஆணும் பெண்ணும் மாறி மாறி வந்ததால் அவன் த்விவர்த்மா என்று அறியப்பட்டான். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். பெண்ணாக அவன் பாஞ்சால மன்னனை திருமணம் செய்து கும்பாடகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மகனை பெற்றான். 2 குழந்தைகளும் ஆட்சி கலையில் தேர்ச்சி பெற்றனர். பாஞ்சால மன்னன் இறந்தான். இளைய மகன் கும்பாடகன் தீய எண்ணம் கொண்ட நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் காலப்போக்கில் தன் மூத்த சகோதரர் தான் பின்னர் அரசனாகும் பாதையில் ஒரு தடையாக இருப்பார் என்று முடிவு செய்தான். தன் தாயை மாதவியை கொல்வதன் மூலம் அவனது மூத்த சகோதரர் உரிய காலத்தில் விசால மன்னனாவார். அதே சமயம் அவனே பாஞ்சால ஆட்சியை பெறுவான். இவ்வாறு எண்ணி ஒரு இரவு கும்பாடகன் தன் தாயை வாளால் தலையை துண்டித்தான். நகரம் துக்கத்தில் மூழ்கியது. புரோகிதர்கள் மூத்த மகனை அரசனாக அபிஷேகம் செய்தனர். மாத்ருஹத்யனின் கொடூரமான பூதம் கும்பதகரை எல்லா இடங்களிலும் பின்தொடர்ந்தது. அவர் நாடு முழுவதும் சுற்றி வந்தார். ஆனால் பூதத்தால் சித்திரவதை செய்யப்பட்டார். இறுதியாக அவர் தாமிரபரணி நதியை அடைந்த போது பூதம் தன்னை விட்டு வெளியேறியதை கண்டு அவர் ஆச்சரியம் கொண்டார். அவர் புனித நீரில் நீராடி தெற்கு கரையில் ஒரு பெரிய ஆசிரமத்தில் தவத்தால் பிரகாசிக்கும் ஒரு தபஸ்வினியை கண்டார். காயத்ரியில் ஒரு பிராமணர் செய்வது போல அவர் உடனடியாக அவளிடம் தஞ்சம் புகுந்தார். பெண் முனிவர் விழிகளை திறந்து கும்பதகரை கண்டதும் அவள் அவனிடம் அவனது கதையை குறித்து கேட்டாள். கும்பதகன் மாத்ருஹத்யனின் கடுமையான பாவத்தின் உண்மையை அவளிடம் சமர்ப்பித்து மீட்பின் வழியை கொடுக்கும்படி பிரார்த்தனை செய்தாள். அந்த பெண் கச்சவதி.